Hello buddies, welcome back to NM Royal Wings. First of all, எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மேலும் நீங்கள் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் நியூவாக ஒரு சீரீஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் படிக்கிற காலத்தில் யோசிச்சிருப்போம், இங்கிலீஷில் டிக்ஷனரியில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ வேர்ட்ஸுக்குமே நாங்கள் தெரிஞ்சிக்கலாமா, அவ்வளோ மீனிங்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, அது சாத்தியமா நடக்குமா அப்படின்னு நிறைய நாங்கள் யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருக்குன்றதை விட நிச்சயமாக நாங்கள் அப்படி கவலைப்பட்டிருப்போம். நீங்கள் இப்போ அப்படியும் கவலைப்படுறீங்களா? அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். அதுதான் டி சீரீஸ். இதில் நாங்கள் டிக்ஷனரியில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி அது எப்பப்போ எந்த மாதிரியான நிறங்களை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். எங்களோட ட்ராவல் பண்ண நீங்களும் ரெடியா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போ. இந்த டி சீரீஸில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் அபேண்டன். அபேண்டன் அப்படின்னா கைவிடப்பட்டது இல்லை கைவிடப்படுறது. இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் லீவ் ஆர் ஹேவிங் பீன் டெசர்டட். அபேண்டன்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் இருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்கிறதுன்னு வரலாம், இல்லைன்னு சொன்னால் கைவிடுறதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னா, இந்த பேய் படங்களில் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டாக அந்த வீடை காட்டும் பொழுது ஒரு அபேண்டன் பண்ணப்பட்ட வீடாக தான் காட்டுவாங்க. அதாவது ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு வீடு, இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, இல்லை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும், பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் அப்படியே ஒரு நிலைமையில் இருக்கும். அதுதான் அபேண்டன் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் வேர்ட் கிளாஸ் ரீதியாக இந்த அபேண்டனை நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் பற்றி பார்ப்போம். அட்ஜெக்டிவில் அபேண்டனை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் அபேண்டன்ட், இடி அட் ஆகும். அதாவது ஃபார் ஒரு நார்மல் ஃப்ரேஸாக சொல்லணும்னா an abandoned கார், ஒரு ஒதுக்கப்பட்ட கார். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, an abandoned car has stopped here or parked here for a few days before. அதாவது ஒரு கைவிடப்பட்ட நிலையில் ஒரு கார் ஒன்று இங்கே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னமே பார்க் பண்ணப்பட்டிருக்கு, அல்லாட்டிக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அட்ஜெக்டிவில் வரும்பொழுது அந்த காரை அபேண்டன் என்ற வேர்ட் மெருகேட்டி சொல்லுது. நெக்ஸ்ட் வேர்ட் கிளாஸாக நாங்கள் நவுன் பார்க்க போகிறோம். நவுனுக்கு அபேண்டன் என்ற வேர்ட் அபேண்டன் என்று தான் வரும். அதுக்கு எந்த விதமான ஈடியோ எதுவுமே அட் ஆக போகிறது கிடையாது. அபேண்டன் அப்படி தான் வரும். அதுக்கு இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். They drank and smoked with reckless abandon or wild abandon. அதாவது அவங்க குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் அவங்க இருக்காங்க, அல்லாட்டிக்கு ஒரு தனிமை இதிலே அவங்களே அப்படியே குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் தான் இந்த அபேண்டன். இந்த எக்ஸாம்பிளுக்கான மீனிங் தான் இந்த அபேண்டன்ன்றது வரும். நெக்ஸ்ட் வேர்ட் கிளாஸாக நாங்கள் பார்க்க போகிறது வேர்பை நாங்கள் டென்ஸ் ரீதியாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் எப்படி வேர்பாக அபேண்டனை யூஸ் பண்ண போகிறோம்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, யூ, வி, தே இந்த நாளுக்குமே நாங்கள் அபேண்டன் என்று தான் பாவிப்போம். ஹீ, ஷீ, இட்டுக்கு அபேண்டன்ஸ் எஸ்ஸோட முடியும். அதை தான் நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் அபேண்டனோட பிரிவாக நாங்கள் பார்ப்போம். இப்போது அதே நாங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்று பார்க்கும் பொழுது அபேண்டனிங் அப்படின்னு வரும். அதாவது ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட் எல்லாத்துக்குமே அபேண்டனிங் என்று தான் வரும். இதுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு.
இப்போ நாங்கள் அதே பாஸ்டில் பார்த்தோம்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து அபேண்டன்ன்றது அபேண்டன்ட் ஈடியில் வந்து முடியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்குமே அபேண்டன்ட் ஈடியில் தான் முடியும். அதாவது the past tense and the past participle of abandoned is abandoned for all of them, which means அதாவது he, she, it, I, we, you, they எல்லாத்துக்குமே நாங்கள் abandoned என்று தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். abandoned past tenseக்கு நாங்கள் பார்த்தா அந்த abandonedக்கு வந்து an attempt to persuade business not to abandon the area to inner city deprivation. இதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், எங்களோட ஊர்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளுகளுக்கு ஒரு சின்ன சின்ன ஊர்கள் மாதிரி, அதாவது எந்த விதமான வளர்ச்சியும் காணாத ஒரு சின்ன ஏரியாவெல்லாம் இருந்திருக்கும். அந்த ஏரியாவில் இப்போ ஒரு பிஸ்னஸ் நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்கும் ஆட்கள் வந்து போவாங்க. அப்படின்னா என்ன, அந்த ஏரியாவை வந்து ஒரு அபேண்டன் பிளேஸாக யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருக்குது அல்ல கைவிடப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது உள்நகரத்தில், அதாவது உள்புறத்தில் இருக்கிற அந்த பற்றாக்குறை, அதாவது ஒதுக்கப்பட்ட அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் ஒழிக்கிறதுக்காக அல்ல அழிக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிற ஒரு முயற்சி தான் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு வரும்பொழுது இந்த அபேண்டன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னால், he had clearly abandoned all pretense of trying to succeed. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் வந்து, அதாவது யாரோ ஒரு ஆள் வந்து என்ன செய்ததான்னு சொன்னால், அவருடைய வெற்றிக்காக சக்ஸஸுக்காக எல்லா விஷயமும், அதாவது எல்லா பொய்த்தனமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாசாங்குத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒதுக்கிட்டார். அதாவது அவருடைய பாதை வந்து சக்ஸஸில் தான் இருக்குது. அதனால் முன்னுக்கு இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான ஃபேக்காக, அதாவது ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒதுக்கி வச்சுட்டு சக்ஸஸை மட்டும் நாடி போயிருக்கிறார். அதுதான் அதுங்க மீனிங். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வேர்ப் ரீதியாக நாங்கள் அதை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது பாஸ்ட்டுக்குள்ளே தான் வரும். his father abandoned his wife when she was in bed. அதாவது அவனுடைய அப்பா வந்து என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், அவளோட இயலாத நிலைமையில், அதாவது படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து அபேண்டன் பண்ணிட்டார், ஒதுக்கி வச்சுட்டார். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எங்களோட ஊர்கள் வழியே நார்மலாக எல்லாருடைய வீடுகள் வழியும் நீங்கள் இந்த விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால், இந்த வீடுகள் மட்டும் தனியாக இருக்கும், ஆக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. In our village, most of the peoples have abandoned their home. அதாவது அவங்களோட வீடுகளை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, இல்லை கைவிடப்பட்ட நிலையில் அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கூடுதலாக உங்களோட ஊர்கள் வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான வீடுகள் வந்து தனியாக தான் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பராமரிக்கிறதுக்கோ அல்லாட்டிக்கு அதை போய் பார்க்குறதுக்கோ தங்குறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இதுகள் தான் இப்போ அபேண்டன்ட மீனிங் எல்லாம் வருது. நாங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த அபேண்டனுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அட்வர்ப் என்று சொல்லி நாங்கள் 1-2 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வர்ப் வந்து கம்ப்ளீட்லி, அதாவது முழுமையாக. அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னு பார்ப்போம். She was completely abandoned by her family whenever she needs them. அதாவது அவளுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவளுக்கு எப்போல்லாம் அவளோட ஃபேமிலி வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் அவங்க மொத்த குடும்பமும் என்ன செய்கிறாங்க, மொத்தமாகவே அவளை ஒதுக்கிடுறாங்க. அவளுக்கு எப்போல்லாம் அவங்களுக்கு ஃபேமிலி தேவை வருதோ, நினைப்பு வருதோ, அப்போல்லாம் ஃபேமிலி என்ன செய்யுது, எல்லாருமா சேர்ந்து அவளை ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதுதான் அதோட மீனிங். கம்ப்ளீட்லி இந்த வேர்டு வந்து அபேண்டனுக்கு முன்னுக்கு வரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி சொல்லுது. சும்மா சாதாரண அபேண்டன் இல்லை, மொத்தமாகவே அவளை அபேண்டன் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் கூட வந்து என்னப்பா என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு மீனிங் தான் இந்த அட்வர்ப் கம்ப்ளீட்லி என்றது.
நெக்ஸ்ட் அட்வர்பாக வந்து நாங்கள் குவிக்லி போடுவோம். அதாவது they quickly abandoned my plans for the new project in the meeting. அவங்க என்ன செய்கிறாங்க, நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானையுமே வந்து அவங்க என்ன ஏதுன்னு யோசிக்காமல் குயிக்காக அதை அபேண்டன் பண்ணிடுறாங்க, அதாவது தவிர்த்துடுறாங்க, இல்லாட்டிக்கு அதை விட்டுடுறாங்க, அப்படியே கவனிக்கிறாங்க இல்லை. அப்படியான ஒரு மீனிங் தான் இந்த குவிக்லி அபேண்டன். ஓகே கைஸ், இன்றைக்கி நாங்கள் பார்த்த வேர்ட் அபேண்டன், அதுக்கான மீனிங்ஸ், எப்படியெல்லாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த ஃபார்முலையில் அது வருமென்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும், இல்லாட்டிக்கு டவுட்ஸ் இருக்குது, விளங்கல, அப்படி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் எங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Okay guys, then I will meet you in next video. Till that, stay tuned with NM Royal Wings, a turning point to destiny, shining off. And don't forget to subscribe our channel, click on the bell button to be notified. See you, bye bye.